தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் பரமக்குடி காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ். பூபேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனாருடைய 68ஆம் ஆண்டு குருபூஜை விழாவானது இன்று வெகு விமர்சையாக துவங்கி இருக்கிறது. அந்த பகுதியில் பரமக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவகத்தில் செல்லூர் பகுதி மக்கள் காலையிலேயே அவர்கள் அந்த நினைவு அஞ்சலியை செலுத்தி சென்றிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் அந்த பதற்றத்தை தடுக்கும் விதமாக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தோம்னா காவல்துறை சார்பில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட் ஆசீர்வாதம் தலைமையில் ஒரு ஐஜி, அதே போல 26 எஸ்பி, 42 ஏடிஎஸ்பி, 80 டிஎஸ்பிகள் உள்ளிட்ட 7435 காவலர்கள் பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பரமக்குடி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 500 இடங்களில் நவீன சிசிடிவி கேமராக்கள், ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் என்ற கண்டறியப்பட்ட 161 இடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் 137 இடங்களில் தீவிரமாக கண்காணிப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் 52 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அந்த சோதனையானது தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில் இன்றைய தினம் அந்த குருபூஜை நிகழ்வுக்கு கலந்து கொள்ள வரக்கூடிய தொண்டர்கள் இந்த பகுதிக்கு அமைதியான வழியில் வர வேண்டும். அதே போல ஆயுதங்கள் கொண்டு வரக்கூடாது. அது மட்டுமல்லாது டீபோர்டு வாகனங்களில் வரக்கூடாது. திறந்த வழியில் பயணம் செய்யக்கூடாது. அந்த அச்சுறுத்தக்கூடிய வாசகங்களை எழுப்பக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் அதே போல காவல்துறையும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில் 7000க்கும் அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளது மட்டுமல்லாது மாவட்டத்தில் பிற பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பிற மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் தீவிர கண்காணிப்பு பிறகு இந்த பகுதிக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனாரின் 68ஆம் ஆண்டு குருபூஜை நிகழ்வானது இன்று காலை வெகு விமர்சையாக துவங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.